வணக்கம் நண்பர்களே. முன்னெல்லாம் அது 80களில் 90களின் ஆரம்பம் வரைக்கும் ஊர்லெல்லாம் ஒரு கூண்டு வண்டி ஒன்று வரும். கூண்டு வண்டின்னா அந்த வில்லு வண்டி மாதிரி இல்லை, மாட்டு வண்டி. அதில் ரெண்டு பக்கம் தட்டி வச்சுருப்பாங்க, கூம்பு மாதிரி. அந்த கூம்புக்குள்ளே ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தன் ரெக்கார்டு போட்டு வருவான், இன்னொருத்தர் நோட்டீஸ் விட்டுட்டு வருவான். அது என்னன்னா, ஊர்ல புதுப்படம் வருதுன்னா, புதுப்படம்னா 2-3 தியேட்டர்லாம் தாண்டி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரும். அதுதான் புதுப்படம். அந்த படம் வரும்போது படம் ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு அந்த வண்டி வரும். அதுக்கப்புறமா படம் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா வெற்றிகரமான 2வது வாரம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வண்டி வரும். அதுக்கப்புறம் வேற ஒன்றுத்துக்காக வருவாங்க. இப்படம் இன்றைய கடைசி அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வண்டி வரும். அப்படி வரும்போது அவன் கொடுக்குற நோட்டீஸ் இருக்க, அதை அவ்வளவு ஆசையா வாங்குவோம். ஏன்னா கலர் கலராக இருக்கு நோட்டீஸ். கலர் பேப்பர் பார்க்கறதே அப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கலர் கலராக பேப்பர் வருது இல்லை, அதையே ஆசையாக வாங்கி வச்சுப்போம். நாங்கள்லாம் எலைட்டு மெம்பர்ஸ் அந்த தேட்டருக்காருக்கு தெரியும். அதனால இந்த வண்டியில் வர்றவர் என்ன பண்ணுவாருன்னா, நோட்டீஸை பல்காக கையில் கொடுத்து எல்லாருக்கும் கொடுறான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நாங்கள் அதை வாங்கி பத்திரமா வச்சுக்குவோம், கொடுக்கவே மாட்டோம் யாருக்கும். அதுல அந்த மாதிரி இப்போட இன்றைய கடைசின்னு சொல்றது அந்த மாதிரி வண்டிகள் அப்பெல்லாம் வரும். எதுக்காக அதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போட இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரி இப்ப யாரும் சொல்றதில்ல. இப்ப அந்த மாதிரி வண்டிகள் கிடையாது, அந்த மாதிரி தியேட்டர்கள் கிடையாது. அந்த கலாச்சாரமே ஒழிஞ்சு போச்சு. அதுக்கு பதில் இப்போ எல்லாமே மீடியா, சோசியல் மீடியான்னு ஆயிடுச்சு. இந்த சோசியல் மீடியாவில் இப்படம் இன்றைய கடைசின்னு யாரும் சொல்றதில்ல, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு விஜய் நடிச்ச கடைசி படமான ஜனநாயகனுக்கு கிட்டத்தட்ட கடைசி நாள் இன்னைக்கு. இப்ப நாளைக்கெல்லாம் படமே இல்லையானா நாளைக்கெல்லாம் இருக்கு. நான் முன்ன சொன்ன மாயாஜால் மாதிரி திரையரங்குகள் எல்லாம் படம் 4வது நாளைக்கு பிறகு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவன் ஷெட்யூலே போடல அப்படின்னு சொன்னான். இப்ப பார்த்தா 2 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட நின்று போயிருந்தது, இப்போ திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆளும் கட்சியோட நிர்வாகிகள், அவங்களோட ப்ரெஷர் அதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனுடைய விளைவு 2 நாளைக்கு எம்டி தியேட்டரை ஓட்டி தொலைகிறோம், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இருக்கிறதா போட்டிருக்காங்க. நீங்க போயிட்டு அந்த 2 நாள்ல ஏதாவது முன்பதிவு நடந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா எந்த முன்பதிவும் இருக்காது. ஒரு டிக்கெட் கூட வித்து இருக்காது. எல்லா தேட்டரும் காலியா இருக்கு. அது இங்க மட்டும் இல்லை, இந்த தென்னகம் முழுக்க, தென் மாநிலங்கள் முழுக்க அதுதான் நிலைமை. அதாவது முக்கியமான நகரங்கள் மட்டும், ஹைதராபாத், பெங்களூரு, அந்த ரேஞ்சில். மற்றபடி உள்ளார்ந்த நகரங்கள் எல்லாத்தையும் படத்தை தூக்கிட்டாங்க, நேற்றே தூக்கிட்டாங்க. இன்னைக்கு சண்டே அன்னைக்கு வேற படம் ஒடிசி, இந்த படங்கள் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க திரைகளில். வேற வெளி மாநிலங்கள் எல்லாம் படம் ஏதோ இன்னைக்கே என்ன, மும்பையில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் தான், 3 ஸ்க்ரீனில் தான் போகுது படம் மும்பையில், அவ்வளோ பெரிய சிட்டியில். மற்ற நேரங்கள்லாம் கேட்கவே வேணாம். அதனால ஒடிசி நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துல. இது ஒரு தற்காலிகமா அப்படி போயிடுச்சு, ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த படம் வந்துருச்சு. மற்றபடி எல்லா பகுதிகளிலும் ஒடிசி ஸ்ட்ராங்கா போகுது. அதே போல ஸ்பைடர்மேன் வருது 30ஆம் தேதி. அந்த ஸ்பைடர்மேனுக்காக எல்லாம் ஈகரா வெயிட்டிங்கு. ஒரு நேரடி தமிழ் படம், நேரடி தெலுங்கு படம், நேரடி ஹிந்தி படம், நேரடி மலையாள கன்னட படங்களை விட கூடுதலான திரையரங்குகள் ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அந்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இதெல்லாம் இது ஏதோ பாசிங் க்ளவுட் மாதிரி இதை விட்டுட்டாங்க. இப்போ நீங்க இந்த படத்துடைய வசூல் என்னவாகிருக்கும், அந்த படம் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அது இந்த 100 கோடி அப்படிங்கிற மார்க்கை டச் பண்ணியிருக்கு. பெரிய சாதனை தான். ஒரு லீக்கான படம் ஏற்கனவே லீக் ஆகி ஜனங்கள்லாம் பார்த்து, அதே போல மிக மோசமான குப்பை அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு படம் இன்னைக்கு 100 கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிறது பெரிய சாதனை தான். இப்போ இன்னைக்கு சண்டே முடியும் போது இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது 120 கோடி இல்லை 150 கோடின்னு ஏதாவது ஒரு சாலிடான ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஓடிடி பிஸ்னஸ், அதே போல தொலைக்காட்சிகளுக்கு விற்றது, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி அப்படிங்கிற ஒரு அந்த இலக்கை எட்டும். படத்தினுடைய பட்ஜெட்னு சொல்லி அவங்க 350 கோடி போட்டிருக்காங்க. அதில் 250 கோடி விஜய் சாருக்கு
சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதுவே ஒரு டுபாக்கூறுது. அப்படி பார்க்கும்போது வந்து 300 கோடிங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் தான். ஏன்னா விஜய் தானே ப்ரொடியூசரு, இவர் ஒரு இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் டம்மியாக என்னங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம். அதனால் எப்படி பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து லாபமாக முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆனால் தியேட்டருக்காரங்களுக்கு, வாங்கி வெளியிட்டவங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய லாஸு. வெளிநாட்டுக்காரங்களுக்கு, வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவ்வளோ பேர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த படம் ஹியூஜ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இவங்க காம்பன்சேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரியும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இது வந்து இதுவே வேற இப்போ ரஜினி மாதிரி யாராவது ஒரு படம் அவருடைய படமாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்க்கு வந்து இந்நேரம் மொத்த பேருமே தெருவில் வந்து உட்காந்துருப்பாங்க, மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க. இது முதலமைச்சர் நடித்த படம், அரசு அவங்களுடைய இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் இந்த கதவிடுக்கில் மாட்டின எலி மாதிரி எதுவுமே வந்து பேச முடியாமல் சத்தம் இல்லாமல் வந்து அவங்களுக்குள்ளே அழுதுக்கணும். அதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. பட் இனி அவங்க எப்படியோ ஒன்று காம்பன்சேட் ஆகிடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. மற்றபடி ஜனநாயகன் இஸ் அ ஹியூஜ் லாஸ். அதே போல் ஒரு படமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு குப்பை எதுவும் கிடையாது. ஒரு கடைசி படம் விஜய்க்கு அப்படிங்கிற வகையில் வந்து இது அவருக்கு ஒரு மிக மோசமான வழி அனுப்பும் படம் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம். இது எச் வினோத் தான் எடுத்தாரா அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரும் மாங்க மகன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற பதிலெல்லாம் கேட்கும்போது அவர் ஓம குத்தா விஜயை குத்துற மாதிரியே இருக்கு. இது பெரிய நிறைய பொய்களை சொல்கிறவன் ஜெயிக்கிறான், பொய்களை நம்பி ஜனங்க வாக்களிக்கிறாங்க, பொய்களுக்கு தான் மரியாதை, இந்த ரேஞ்சில் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லை நான் விஜயெல்லாம் சொல்லுங்க, நான் பொதுவாக சொல்கிறேன்றாரு. அப்புறம் சினிமாவில் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு வேலை அப்படிங்கிறாரு. இப்படி நிறைய வந்து அவருடைய பேட்டிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலாம் வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜனநாயகனுங்கிறது ஒரு பெரிய சதுரங்க வேட்டை அப்படிங்கிறது அவர் வாயாலே சொல்றாரு. சதுரங்க வேட்டைன்னா ஒருத்தருடைய ஆசையை தூண்டி அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு போறது, அதான் சதுரங்க வேட்டை. இந்த படம் ஒரு சதுரங்க வேட்டை அப்படின்னு அவர் வாயாலே சொல்றாரு எச் வினோத். அதே போல அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் வந்து வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் இல்லை, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இல்லை, அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இது இல்லை. ஏன்னா வினோத் வந்து ஒரு குறைந்த அளவு படம் எடுத்த கூட வந்து அதை வந்து ஒரு மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற மாதிரி, மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை உணர்வா இருக்கிற மாதிரி தான் அவர் இதுவரைக்கும் படம் பண்ணியிருக்கார். அவர் சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், அந்த தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும், அல்லது துணிவு படமாகட்டும், ஏன் வலிமை போதை மருந்துக்கு எதிரான ஒரு படம், அதை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து இளைஞர்களை அப்படி கவர்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நேர்கொண்ட பார்வை, இது எல்லாமே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய, மக்களுக்கு சாதகமான ஒரு படமா அந்த படம் இருந்தது, அந்த அந்த எல்லா படங்களுமே. அதனால வந்து அவர் ஒரு ஒரு ரசிகர்கள் மத்தியில அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. அந்த மரியாதையெல்லாம் மொத்தமா கெடுத்துக்கிட்ட படம் எதுன்னா அது ஜனநாயகன் தான். அது அவருக்கும் தெரியுது, ஜனங்க எல்லாருக்குமே அது புரியுது. அதனால பேசும்போது வந்து அவரால் இந்த படத்தை டிஃபெண்ட் பண்ணவே முடியல எந்த வகையிலையும். இந்த படம் சரிதான், இந்த படம் நியாயம், இந்த படத்தை நான் பண்ணது சரிதான்னு எங்கேயுமே அவரால் சொல்ல முடியல. ஏன்னா இது எதுவுமே வந்து அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப குறைவா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. முழுக்க முழுக்க விஜய் சொன்ன மாதிரி, விஜய் ஆசைப்பட்ட மாதிரி, விஜயனுடைய அரசியலுக்கு உதவுற மாதிரி ஒரு சினிமாவை எடுங்கன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சொன்ன இன்புட் எல்லாம் வச்சு இப்போ ஏஐல போயிட்டு சாட் ஜிபிடி எனக்கு இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா உடனே பண்ணி கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொடுன்னா உடனே பண்ணி கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏஐ பண்ண வேண்டிய வேலையை தான் வந்து வினோத் இந்த இடத்துல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால அவர் மீது வந்து யாருக்கும் எந்த கோபமும் இல்லை. இதை கடந்த சில நாட்களில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் பேட்டிகள் வெளியாகுது. அந்த பேட்டிகள் தொடர்பாக ரசிகர்கள் கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது அவருங்க யாருக்குமே வந்து வினோத் மேலே கோபம் இல்லை. ஆக்சுவலாக வினோத்தை வந்து அவங்க ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப இரக்கத்தோடு பார்க்குறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு மக்கள் வந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கும்போது அதை டீவியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஆளும் அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் செய்கிறாரு. அப்படி செய்கிற போது அதை மக்கள் இடது கையால் புறந்தள்ளிட்டு எனக்கு இது பெருசு இல்லைடா,
என்னுடைய பசங்க பிரச்சனை பெருசு, பசங்க எங்களுக்கு எங்க முன் எதிர்காலம், என்னுடைய அந்த கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம் அப்படின்னு அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் இடது கையால வந்து இதை புறந்தள்ளிட்டு அவங்க அவங்க பிரச்சனையை தான் வந்து பெருசா எடுத்துட்டு போனாங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு நடுவுல இந்த படம் முழுகி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவங்க மண் சோறு சாப்பிட்டாங்க, முட்டி போட்டு போனாங்க, ஆடை வெட்டினா, கோழியை வெட்டினா, இதுல தியேட்டர்ல அமைச்சர்கள்லாம் பார்த்து நீலி கண்ணீர் வடிச்சாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா ட்ரோலா எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் எதுன்னா ஜனநாயகன் மட்டும் இல்ல, ஜனநாயகனை முன் வச்சு இவங்க பண்ண அத்தனையும், முதலமைச்சர் விஜயிலிருந்து கடைக்குட்டி அமைச்சர் வரைக்கும் இவங்க பண்ண அவ்வளவும். ஏன் நம்ம இந்த அரசில் ஓரளவுக்காவது அறிவுள்ள ஒரு தெளிவான இந்த அரசினுடைய கண்ணியத்தை அல்லது அதுக்குன்னு ஒரு இமேஜ் கொடுக்கிற அமைச்சர் அப்படின்லாம் நம்ம சொன்ன வன்னியரசு உள்பட நாங்கள்லாம் தற்குறிகள் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம், நம்ம சொன்ன இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கிறது நீட்டை விளக்கும் வரை தொடரணும்னு சொன்னோம். அது நடக்கலை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நீட்டை வந்து சரியாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறதுல நின்று போச்சு. நீட்டில் குறைபாடுகள், அந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று இவர் பதவி விலகணும், அப்புறம் நீட்டில் முறைகேடுகள் நடக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் வந்து அவர்களுடைய நோக்கமாக இருந்து அது நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தை கலைச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து இப்போ அந்தரத்தில் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நாங்கள் நீட்டு ஒழிக்கணும், நீட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கணும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு அந்தரத்தில் அவங்க முடிச்சாங்கன்னு நீங்களும் முடிச்சுட்டு போயிட்டீங்களே, இப்போ நீட்டை எப்படி ஒழிக்கிறது, இது பாதியில் நிற்கிதடா அப்படின்னு அவங்க ஆதங்கப்படுறாங்க. உண்மையிலே வந்து இந்த கரப்பான் ஜனதா கட்சி சரியான இலக்கு, மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு சரியா நீதி கிடைக்கணுன்றதா அவங்க இலக்குன்னு சொன்னா மீண்டும் ஒரு முறை அவங்க களத்தில் இறங்க வேண்டி இருக்கும். இது வந்து இது ஒரு இது ஒரு கிளைமேக்ஸ் கிடையாது, இது ஆன்டி கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸுங்கிறது நீட் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கான போராட்டம், நாடு தழுவிய போராட்டம் மீண்டும் நிச்சயமா உருவாகும். யாராவது எதிர்பார்த்தீங்களா? மோடி தலைவன் அரசு இப்படி சரண்டர் யாராவது எதிர்பார்த்தீங்களா? அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. ஒரு அமைச்சர் விலகிட்டாரு. நாளைக்கு மோடி விலகியே தீரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அதையும் கூட வந்து செய்ய தயாராக இருக்கும் இந்த அரசுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் உருவாக்குற ஒரு நிலை வந்ததுன்னா தானாவே வந்து இந்த கூட்டம் சேரும். தமிழ்நாட்டிலும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த புரட்சி வெடிக்கும். நிச்சயமா நீட்டு இது வரைக்கும் அந்த நம்பிக்கை பெருசா யாருக்குமே இல்லை. சட்ட போராட்டத்தை நடத்துது தமிழ்நாடு, அதாவது மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருந்த தமிழ்நாடு அரசு நடத்துச்சு. இந்த சட்ட போராட்டத்தை அவங்க மதிக்கவே இல்லை, தூக்கி எல்லாத்தையுமே வந்து கடப்புல போட்டாங்க. இப்போ அதனால வந்து எல்லாருக்குமே நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப நடந்ததை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து அசைஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீட்டை அவங்களால மீண்டும் ஒழிப்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம், மீண்டும் ஒரு பெரிய போராட்டம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு பக்கம் நீட் போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, அதாவது இடைக்கால வெற்றி ஒன்று அடைஞ்சிருக்கு. அந்த நீட்டை குலைக்கிற வகையில வந்த மக்கள் விரோதமான ஒரு படம், அந்த படம் வந்து படுதோல்வியை தழுவி இருக்கிறது, மண்ணை கவி இருக்கிறது. இரண்டுமே வந்து இந்த நேரத்தில் த நீட் ஆஃப் த அவர்னு சொல்றாங்களே, அது இந்த நேரத்தில் தேவையானது. ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு கமாதான். இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.